தமிழக நண்பர்களுக்கும் வணக்கம். துரை செந்தில்குமார் அவருடைய இயக்கத்துல சூரி, சசிகுமார், உன்னிமுகுந்தன் அவர்கள் நடித்த கருடன் திரைப்படம் ரிலீஸ் ஆயிருக்கு. அது நம்ம தலைக்கு மேல கருடனா சுத்திக்கிட்டு இருக்கு. இந்த படத்தோட கதை என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, தென் மாவட்டத்தை மையமா வச்சு நடக்கிற ஒரு கதை தான் இது. ஆதி, கர்ணா இவங்க ரெண்டு பேரும் பாத்தீங்கன்னா சின்ன வயசுல இருந்து ஒரு நட்பின் இலக்கணமா வாழ்ந்துட்டு இருக்காங்க. சோ இவங்க கூட அனாதையா வந்து சேர்றாரு சொக்கன். ஊர் பேர் தெரியாத தனக்கு அடைக்கலம் கொடுத்ததுக்காக ஆதிக்கும் கருணாவுக்கும் நன்றியும் விசுவாசமும் கலந்த ஒரு மனிதரா இருக்கிறாரு சொக்கன். ஒரு கட்டத்துல ஆதிக்கும் கருணாவுக்கும் ஒரு பெரிய பிரச்சனை வர, தப்பே பண்ணாலும் கூட விசுவாசத்துக்காக அமைதியாகவும், இந்த பக்கம் இவங்க சைடு தான் நியாயம் இருக்குன்னு தெரிஞ்சாலும் கூட நன்றிக்காக என்ன பண்றதுன்னே தெரியாம முடிச்சிட்டு இருக்கிற சொக்கன் ஒரு கட்டத்துல என்ன மாதிரி ஒரு முடிவு எடுத்தாரு அப்படின்றதான் இந்த திரைப்படத்தோட கதை. படத்துல ஆதின்ற கதாபாத்திரத்துல சசிகுமார் சார். தென் மாவட்ட கதை அப்படின்னாலே சசிகுமார் சார் வந்துட்டு கையிலேயே பிடிக்க முடியாது. ஸோ வழக்கம் போல ஒரு தென் மாவட்ட படத்துல எந்த மாதிரி ஒரு நடிப்பை கொடுத்திருக்காரோ அதை விட இன்னும் சிறப்பாகவே இந்த திரைப்படத்துல ஒரு நடிப்பை கொடுத்திருக்கிறாரு சசிகுமார் சார். அதே மாதிரி கர்ணா கதாபாத்திரத்துல மலையாள ஆக்டர் உன்னிமுகுந்தன் அவர்கள் நடிச்சிருக்கிறாரு. ஸோ அவர் என்னதான் நடிப்பு நல்லா இருந்தாலும் கூட அவரோட அந்த ஸ்லாங் அப்படின்றது நமக்கு ஒரு உறுத்தலாவே இருக்கு. எல்லாருமே இந்த திரைப்படத்துல தென் மாவட்ட மொழி பேசும்போது இவர் மட்டும் ஒரு மாதிரி ஒரு மலையாளம் கலந்த ஸ்லாங் பேசுறது அப்படின்றது கொஞ்சம் உறுத்தலாவே இருந்தது. அடுத்து நன்றி விசுவாசம் உள்ள சொக்கனா சூர்யா அவர்கள் நடிச்சிருக்கிறாரு. நடிப்புல மிரட்டி இருக்கிறாரு அப்படின்னு சொல்லலாம். விடுதலை திரைப்படத்தை நம்ம பார்த்தோம்னா அதை விட ஒரு படி மேல போய் இந்த திரைப்படத்தில் நடிச்சிருக்காரு. விடுதலை திரைப்படத்தில் பார்த்தீங்கன்னா ஒரு சட்டில்டான ஆக்டிங் இருக்கும். பட் இந்த கருடன் திரைப்படத்துல பல படி மேல போயிட்டு விசுவாசத்துக்கும் நியாயத்துக்கும் நடுவுல மாட்டிக்கிட்டு முடிக்கிற ஒரு மனுஷனா நடிப்புல வந்துட்டு பிரமாதப்படுத்திருக்கிறாரு சூர்யா அவர்கள். இந்த படத்தோட சிறப்பு என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, இந்த படத்துல கதாநாயகன் அப்படின்னு யாருமே கிடையாது. 3 முக்கிய கதாபாத்திரங்கள். அந்த 3 முக்கிய கதாபாத்திரங்களும் அவங்களோட கதாபாத்திரத்துல ஜொலிச்சிருக்கிறாங்க. இதுக்கு இயக்குநர்களை கண்டிப்பா பாராட்டி ஆகணும். 3 முக்கிய கதாபாத்திரங்கள் கொடுத்து அவங்களோட வேல்யூ எந்த இடத்துலையும் குறைஞ்சிடக்கூடாது அப்படின்றதுக்காக அவங்களுக்கான முக்கியத்துவத்தை சரிசமமா கொடுத்திருக்கிறாரு. சூர்யா அவரோட ஆக்டிங் அப்படின்றது ஒரு மெஸ்மரைஸான ஆக்டிங் அப்படின்னு சொல்லலாம். படத்துல பல காட்சிகள்ல நம்மளே அறியாம கைத்தட்ட வச்சிருக்காரு. படத்துல கூட்டத்தோட கூட்டமா சைலண்டா தான் வந்து இருக்கிறாரு. ஆனா திடீர்னு டக்குன்னு ஒரு பெர்ஃபார்மன்ஸ் ஆக்டிங்ல பாத்தீங்கன்னா நம்ம எல்லாரோட கைத்தட்டியும் வாங்கிட்டு போயிடுறாரு. அதுலயும் இன்ட்ரோல் பிளாக்ல சூர்யா அவரோட ஆக்டிங் அப்படின்றது வேற ரகம் வெறித்தனமான ஆக்டிங். சமீபத்தில் நான் பார்த்த திரைப்படங்களே ரொம்பவே ஒரு சாட்டிஸ்ஃபைடான ஒரு இன்ட்ரோல் பிளாக்னா அது கண்டிப்பா இந்த படத்தோட இன்ட்ரோல் பிளாக் தான். அதே மாதிரி போலீஸ் ஸ்டேஷன்ல ஒரு காட்சி ஒன்று வரும் செகண்ட் ஹாஃப்ல. அந்த காட்சியும் பாத்தீங்கன்னா சூர்யா அவர்கள் பயங்கரமா மிரட்டிட்டாரு. அவரோட முதலாளி கண்ணை காட்டினால அந்த ஒரு விஷயத்த செஞ்சு முடிச்சிருது. நியாயம் அவங்க பக்கம் இருந்தாலும் விசுவாசத்துக்கா அமைதி காத்து என்ன பண்றதுன்னு தெரியாம திருத்துன்னு முடிக்கிறது. அவரோட முதலாளி கர்ணா ஒரு சின்ன குரல் கொடுத்தாலே மொத்த உண்மையும் சிங்கிள் டேக்ல கொட்டி தீர்றது. பல காட்சிகளை பார்த்தீங்கன்னா சூர்யா அவர்கள் சிங்கிள் டேக்ல நிறைய நடிச்சிருக்கிறாரு. இப்படி சூர்யா அவர்களோட நடிப்பை வெளிக்கொண்டு வரும் விதமா, அவரோட திறமையை வெளிப்படுத்தும் விதமா பல காட்சிகள் திரைப்படத்தில் இருக்கு. அதே மாதிரி இந்த படத்தில் வந்த காமெடிகள் ஒரு சீரியஸான ஒரு டைட்டான ஸ்கிரீன் பிளேல கதைக்கு எந்த அளவுக்கு காமெடி தேவையோ அந்த அளவுக்கு கச்சிதமா வச்சு காமெடியை கொண்டு போயிருந்தாங்க. அது இந்த படத்துக்கு ரொம்பவே சிறப்பா இருந்தது. இவங்க 3 பேரை தவிர்த்து படத்துல வந்து எல்லா கதாபாத்திரமும், முக்கியமா சமுத்திரகனி சார், அதுக்கப்புறம் வடிவகரசம், அவங்களோட அந்த கதாபாத்திரம்லாம் ரொம்பவே நல்லா இருந்து. சமுத்திரகனி சார் மற்ற திரைப்படங்களோட இந்த திரைப்படத்துல அந்த போலீஸ் கதாபாத்திரம், அந்த காஸ்டியூம்ல பாத்தீங்கன்னா ரொம்பவே சூப்பரா இருந்தாரு. அடுத்து இந்த படத்தோட இயக்குனர் துரை செந்தில்குமார். அவரோட முந்தைய திரைப்படங்கள் பாத்தீங்க அப்படின்னா எதிர்நீச்சல், காக்கி சட்டை, பட்டாசு, அதுக்கப்புறம் கொடி, இந்த திரைப்படங்கள்லாம் மாடர்ன் சிட்டி சப்ஜெக்ட். இந்த மாடர்ன் சிட்டி சப்ஜெக்ட்ல இருந்து அவர் இந்த தென் மாவட்டம் சார்ந்த ஒரு வில்லேஜ் சப்ஜெக்ட்ல இந்த மாதிரி ஒரு படம் எடுத்தது ஒரு வரவேற்கத்தக்க ஒரு விஷயம் தான். முக்கியமா திரைக்கதையை பயங்கர என்கேஜிங்கா வச்சிருந்தாரு. பல காட்சிகள் அடுத்து என்ன நடக்குமோ, ஐயோ இங்க என்ன நடக்க போதோ அப்படின்ற ஒரு பதட்டத்தை ஆடியன்ஸ் கிட்ட ரொம்பவே சூப்பரா கன்வே பண்ணியிருந்தாரு. அதே மாதிரி படத்துல வர சின்ன சின்ன ட்விஸ்ட்டுமே நல்லாவே இருந்தது. அடுத்து இந்த படத்துல நிறையவே மாஸ் காட்சிகள் இருக்கு. ஆனா அது எதுவுமே வாண்டடா திணிக்கப்பட்ட காட்சிகளே கிடையாது. அதுதான் இந்த படத்துல சிறப்பு. அதாவது கதை போற போக்குல இந்த திரைக்கதை ரொம்ப டைட்டா என்கேஜிங்கா போகும்போது அடுத்து என்ன நடக்கும் அப்படின்ற ஒரு எதிர்பார்ப்பு ஆடியன்ஸ் கிட்ட அவர் கொடுத்துறாரு. ஸோ அப்படி ஆடியன்ஸ் கிட்ட அடுத்து என்ன நடக்கும்னு ஒரு எதிர்பார்ப்பு இருக்கும்போது அந்த ஒரு எதிர்பார்ப்போட சாதாரணமா நடந்த ஒரு காட்சி கூட எல்லாருக்குமே ஒரு மாஸ் காட்சியா தான் இருக்கும். ஸோ அப்படிதான் இந்த திரைப்படத்தில் அவர் வச்ச காட்சிகள் மாஸ் காட்சிகளாகவே இருக்கு. நீங்க இந்த படத்தோட கதையை நல்லா யோசிச்சு பார்த்தீங்க அப்படின்னா, 2 உயிர் நண்பர்கள் பகையாளியான கதை. இது வந்து ரொம்பவே ஒரு வழக்கமான அறுத பழசான ஒரு கதை தான். பட் இந்த ஒரு அறுத பழசான ஒரு கதையில நல்ல நல்ல காட்சிகளை புகுத்தி அந்த ஒரு படத்தை ஒரு நல்ல திரைப்படமா கொடுத்துருக்கிறாரு. அதுதான் இந்த இயக்குனரோட ஒரு மிகப்பெரிய ஒரு வெற்றி. அதே மாதிரி படத்தோட சினிமாட்டோகிராஃபி அது ரொம்பவே சூப்பரா இருந்து காட்சி ரொம்பவே அருமையா கொடுத்திருந்தாரு அப்படின்னு சொல்லலாம். ஒரு ஸ்டண்ட் காட்சிக்கு என்ன தேவையோ அதுக்கேற்ற மாதிரியும், ஒரு லவ் சீக்வன்ஸ் இல்ல வேற ஏதாவது சீக்வன்ஸ் அப்படின்னா ஸோ அந்தந்த காட்சிகளுக்கு என்ன தேவையோ அது வந்துட்டு சினிமாட்டோகிராஃபில ரொம்ப சூப்பரா கொடுத்திருந்தாங்க. அடுத்து இந்த மாதிரி யதார்த்தமான சீரியஸ் திரைப்படங்களுக்கு ஸ்டண்ட் அப்படின்றது ரொம்பவே முக்கியம். அதுல வந்துட்டு கொஞ்சம் தவறுனாலும் படத்துக்கு வந்துட்டு அந்த ஸ்டண்ட் ஒட்டவே ஒட்டாது. பட் இந்த திரைப்படத்துல ஸ்டண்ட் காட்சின்றது ரொம்பவே சூப்பரா இருக்கு. இதை எப்படி அமைச்சிருக்கிறாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா, சசிகுமார் அவர்கள் அவரோட அந்த கதாபாத்திரம் ஸ்டண்ட் பண்ணாது எப்படி இருக்குமோ அதே மாதிரியும், அதே மாதிரி சூர்யா அவர்கள்
அவரோட கதாபாத்திரம் சண்டை போட்டா எப்படி இருக்குமோ, ஏன்னா அவர் வந்துட்டு டெக்னிக்கலா சண்டை போட முடியாது அவரோட கேரக்டர் படி. ஸோ அவர் சண்டை போட்டா எப்படி இருக்கும், அவருக்கு கோவம் வந்து சண்டை போட்டா எப்படி இருக்குன்ற மாதிரி அந்த கோரியோகிராஃபி செஞ்சிருந்தாங்க. ஸோ ஸ்டண்ட் இந்த திரைப்படத்துக்கு ஒரு மிகப்பெரிய ஒரு பலம்னு சொல்லலாம். அடுத்து இந்த படத்தோட சாங்ஸ் அண்ட் பேக்ரவுண்ட் ஸ்கோர். சாங்ஸ் கூட விட்டுருங்க, அது டக்கு டக்குன்னு போயிடுச்சு, அது ஒன்றும் பிரச்சனை இல்லை. பிஜிஎம், யுவன் அவர்கள் பிஜிஎம்ல அந்த கதைக்கு என்ன தேவையோ, அந்த காட்சியை உயிரோட்டமா ஆடியன்ஸ் கிட்ட கொண்டு போறதுக்கு அதுக்கு என்ன தேவையோ அதுக்கான பிஜிஎம் பயங்கரமா கொடுத்திருந்தாரு. குறிப்பிட்டு சொல்லணும்னா இன்ட்ரோ பிளாக், அந்த இன்ட்ரோ பிளாக் காட்சி பார்த்தீங்கன்னா அவ்வளோ சீரியஸான ஒரு சீன். அதுல சூரிய அவர்கள் பயங்கரமா நடிச்சு மிரட்டியிருப்பாரு. அதை எந்த வகையிலும் கெடாம ஆடியன்ஸுக்கு அவ்வளோ சூப்பரா தன்னோட பின்னணி இசை மூலியமா கன்வே பண்ணியிருந்தாரு யுவன் சங்கர் ராஜா அவர்கள். சூப்பரா இருந்தது அவரோட பேக்ரவுண்ட் ஸ்கோர். ஸோ ஓவராலா படம் பார்க்கும்போது ரொம்பவே நல்லா இருக்கும், சூப்பராகவே இருக்கு. பட் என்னதான் படம் சூப்பரா இருந்தாலும் ஒரு சினிமா சார்ந்து யோசிக்கும் போது முதல் பாதியில இருந்த அந்த யதார்த்தம் இரண்டாம் பாதியில வந்துட்டு அந்த யதார்த்தம் அப்படியே குறைஞ்சிருச்சு அப்படின்ற ஒரு ஃபீல் எனக்குள்ள இருந்தது. செகண்ட் ஹாஃப் முழுக்க முக்கியமா ஒரு போலீஸ் ஸ்டேஷன் சீன் ஒன்று இருக்கும். ஸோ அந்த சீனுக்கு அப்புறம் பார்த்தீங்கன்னா அந்த யதார்த்தம் அப்படியே மொத்தமா குறைஞ்சி 2-3 டோஸ் அந்த ஆக்ஷன் மசாலாவை லைட்டா அப்படி ஏற்றி விட்டா மாதிரி தான் ஒரு ஃபீலே இருந்தது. அதே மாதிரி என்னதான் ஒரு மினிஸ்டரோட சப்போர்ட் இருந்தாலும் கூட ஒரு சில விஷயம்லாம் சர்வ சாதாரணமா, கொலைகள் மற்ற விஷயம் நிறையவே இருக்கு படத்துல. ஸோ அந்த விஷயங்கள்லாம் சர்வ சாதாரணமா நடக்குதுன்றது அது கொஞ்சம் ஆர்டிஃபிஷியலா இருந்தது. ஏன்னா படம் ஆரம்பத்துல இருந்து ஒரு யதார்த்தத்தோட அந்த யதார்த்த தன்மையோட பார்த்ததுக்கு அப்புறம் ஒரு சில காட்சிகள் கொஞ்சம் ஆர்டிஃபிஷியலா இருக்கும்ன்ற ஒரு எண்ணமும் இருந்தது. அதே மாதிரி கர்ணா, அந்த உன்னிமுகந்தன் அவரோட கதாபாத்திரம் பாத்தீங்க அப்படின்னா ஒரு கட்டத்தில் அப்படியே நெகட்டிவ் ஷேட்ல மாறுது. அதாவது ரொம்பவே டீப்பா இறங்குற அளவுக்கு ஒரு நெகட்டிவ் ஷேடுக்கு அவர் மாறாரு. அதை பார்க்கும்போது இது கொஞ்சம் ஓவரா இருக்கும் அப்படின்ற ஒரு ஃபீல் இருந்தது. ஏன்னா அந்த கர்ணா கதாபாத்திரமும் ஆதி கதாபாத்திரம் பார்த்தீங்கன்னா சின்ன வயசுல இருந்தே உயிருக்கு ஊரான ஒரு நண்பர்கள். ஸோ பணத்துக்காக அவர் அப்படி மாறுவாரா அப்படின்றது கொஞ்சம் ஒரு மாதிரி ஏத்துக்க முடியாத ஒரு மனநிலை தான் இருந்தது. இந்த சின்ன சின்ன உறுத்தல்கள் அப்படின்றது என்னோட தனிப்பட்ட கருத்து தான். மற்றபடி படம் ஒரு தரமான ஒரு திரைப்படம். திரைக்கதையிலும் திரைப்படத்தில் இயக்குனர் ரொம்பவே அருமையா எடுத்திருந்தாரு. சூரிய அவர்களோட நடிப்பு வேற லெவல். அண்ட் எனக்கு ரொம்பவே சந்தோஷமா இருக்கு. ஏன்னா இந்த தமிழ் சினிமாவை இந்த பெரிய ஹீரோக்கள் தான் வந்து காப்பாற்றணும், நாங்க தான் தமிழ் சினிமாவை காப்பாற்ற முடியும் அப்படின்ற மாதிரி ஒரு மாதிரி நம்மளை ஏமாற்றி வச்சிருந்தாங்களே. ஆனா அதெல்லாம் கிடையாது. ஒரு நல்ல கதை, ஒரு நல்ல திரைக்கதை, தேர்ந்தெடுத்த நடிப்போட ஒரு படம் வந்துச்சு அப்படின்னா தமிழ் சினிமாவை யார் வேணாலும் காப்பாற்றலாம் அப்படின்றதுக்கு நிரூபணமா வந்திருக்கிற ஒரு திரைப்படம் தான் இந்த கருடன் திரைப்படம். ஸோ அதை நினைக்கும் போது எனக்கு தனிப்பட்ட முறையில் ரொம்ப ரொம்ப சந்தோஷமா இருக்கு. அதே மாதிரி ஒரு காமெடி நடிகர் அடுத்த கட்ட வளர்ச்சி அடைகிறாரு அப்படின்னு தெரிஞ்ச உடனே எந்தவித ஈகோவும் பொறாமையும் இல்லாம நம்மளால வளர்றாங்க, நாம தான் சப்போர்ட் பண்ணோம் அப்படின்னு சசிகுமார் சார், சமுத்திரகனி சார், ஏன் நம்ம சிவகார்த்தியன், இவங்க எல்லாரும் சேர்ந்து நம்ம ஆளுக்கு நம்ம சப்போர்ட் பண்ணி நம்ம தானே அவர் மேல கொண்டு வரணும் அப்படின்னு இவங்க எல்லாரும் சூர்யா அவர்களை சப்போர்ட் பண்றதை பார்க்கும்போது ரொம்ப ரொம்ப சந்தோஷமா இருக்கு. இது தமிழ் சினிமாவுக்கு ரொம்ப ரொம்ப ஆரோக்கியமான ஒரு விஷயம்.